இப்போ மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, புகழை தருகிற வேலைகளை செய்யணும். புகழை தருகிற வேலைகளை செஞ்சிங்கன்னா தான் இதிலேருந்து விடுபட முடியும். ஏன்னா மதுபானம் அருந்துறதோ அல்லது சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள் பயன்படுத்துறதெல்லாம் ஒருத்தருக்கு புகழை தராது, அவருக்கு இகழ்ச்சியை தான் தரும். அப்போது இகழ்ச்சியை தருகிற ஒரு செயலிலேருந்து நீங்கள் விடுபடணும். அதுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா அதற்கான மருந்து எது தெரியுமா? புகழை தருகிற வேலைகளை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இகழ்ச்சியை நோக்கி போக மாட்டீங்க. புகழ் கிடைக்கலங்கிறனால தான் புகழோடு வாழ முடியலை அப்படிங்கிறனால தான் அதுக்கு எதிரான வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. சிகரெட் பிடிக்கிறது, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி தெரியாமலோ தெரிஞ்சோ பிடிக்கிறது, போதைப்பொருள் பயன்படுத்துறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது. இப்போ இதுக்கெல்லாம் ஏன் அடிமையாகிறாங்கன்னா புகழோடு வாழ முடியலை, அந்த வெறுப்புலையும் கோபத்துலையும் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு புகழோட 4 பேர் மதிக்கிற மாதிரி மரியாதையோடு வாழ முடியலை, வாழ தெரியலையோ அல்லது வாழ முடியலை. அதனால் அந்த வெறுப்பில் தான் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணுறது, கெட்ட வார்த்தை போடுறது, யாரையும் மதிக்காமல் இந்த மாதிரியான வேலைகளுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்போ இதிலேருந்து விடுபடணுன்னா என்ன பண்ணணும்? இதுதான், நீ புகழோடு வாழ்ந்திருந்தால் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன். நீ ஒரு புகழோடு வாழ்ந்திருந்த, ஒரு மரியாதையோடு நீ வாழ்ந்திருந்த அப்படின்னா நீ தண்ணி அடிச்சிருக்க மாட்டே, அல்லது தம் அடிக்க மாட்டே, கெட்ட வார்த்தைலாம் போட மாட்டேன், பொறுப்பாக இருப்பேன். ஒரு புகழோடு வாழ்கிற ஒருத்தர் பொறுப்பாக இருப்பார், பொறுப்பாக பேசுவார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற புகழை கெடுத்துக்க கூடாதுல்ல. அவர் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காரு ஒரு புகழ், அவரை பற்றின மரியாதையாக அவர் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காரு. அது வீணாகிற மாதிரி பப்ளிக்காக உட்காந்து சிகரெட் பிடிக்க மாட்டார், அல்லது தனியாக கூட பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். அப்போ அவரை எது பாதுகாக்குது? அவர் சேர்த்து வச்ச அந்த மரியாதை, அந்த புகழ் தான் அவரை இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது, ஒரு கெட்ட வார்த்தை போடக்கூடாது, பொறுப்பாக இருக்கணும், நல்ல மற்றவங்க மதிக்கிற மாதிரியான வேலைகளை செய்யணும், நல்ல உணவில் சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவர் புகழோடு வாழ்கிறார், மரியாதையோடு வாழ்கிறார், அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் தண்ணி அடிக்கிறதில்ல, தம் அடிக்கிறதில்ல. அப்போ தண்ணி அடிக்கிறாங்கல்ல, தம் அடிக்கிறாங்கல்ல, அவங்க பப்ளிக்காவோ தனியாகவோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை கிடைக்கல, புகழ் கிடைக்கல, அந்த கோபத்தில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதை பண்ணுறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் கூட படிக்கிற பசங்க ஒரு கிட்ட இருப்போம், ஏதாவது 1-2 பேர் போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. காரணம் அவங்களால அந்த ஒரு படிக்கிற பசங்களுக்கு கிடைக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடைக்கலையே, அந்த கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தானே இகழ்ச்சியை தேடி போகிறாங்க. 4 பேர் திட்டுற மாதிரி, ஒரு இகழ்கிற மாதிரியான ஒரு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தீர்வு? ஒழுங்காக படித்தா உனக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழை உணர்ந்துட்டேன்னா கெட்ட விஷயத்தை செய்ய மாட்டேன். ஒரு மரியாதையை உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட வேலைகளை நம்ம செய்ய மாட்டோம். அதனால் கெட்ட பழக்கங்கள்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறது? தண்ணி அடிக்கிறதுலேருந்து, தம் அடிக்கிறதுலேருந்துலாம் எப்படி விடுபடுறதுன்னா நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். அது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும், புகழை பெற்றுத்தரும். உடற்பயிற்சி செய்கிறது, உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறது. நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், பரோட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதை கேட்குறவங்களுக்கே ஒரு மரியாதை வரும். நீங்கள் உண்மையிலே நீங்கள் மாமிசம் சாப்பிட்றதில்லன்னு உங்கள் நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் நண்பருக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கிட்டையோ உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ சொல்லுங்கள், உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். அந்த உணவு கட்டுப்பாடு என்பது அது மாதிரி மரியாதை தருகிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். ரொம்ப ஒழுக்கமானவர், கட்டுப்பாடானவர், ஒரு மரியாதை வரும், ஒரு புகழ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு புகழ் கிடச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க, உணவில் கட்டுப்பாடோடு இருக்கீங்க, பிறருக்கு உதவி செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு மரியாதை வந்துருச்சு, ஒரு புகழ் வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டீங்க, தம் அடிக்க மாட்டீங்க. ஏன்னா தண்ணி அடித்தாலோ தம் அடித்தாலோ உங்களுடைய மரியாதை இருக்குல்ல, நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச அந்த மரியாதை அது வீணாக போயிடும். இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச மரியாதைங்கிறது, புகழ் என்பது அவ்வளோதான், வீணாக போயிடும். அது திரும்ப சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த மாதிரி போதை பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா புகழை தேடுகிற வேலைகளை செய்யணும். அப்போ தான் நீங்கள் விடுபட முடியும். சும்மா வெறுமனே மாத்திரை சாப்பிட்டு இந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்தில் தப்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. போதைப் பொருள் அடிமைத்தனத்திலேருந்து தப்பிக்கணும், அல்லது ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னா புகழை தருகிற, மற்றவங்க புகழ்ந்து பேசுகிற வேலைகளை நம்ம செய்யணும். மற்றவங்கள மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தாலே போதும். இதான் மருந்து. மரியாதையும் புகழும் தான். புகழுங்கிறது ஒரு மருந்து. கெட்ட விஷயத்த நம்மளை அண்ட விடாமல் பார்த்துக்கணும், கெட்ட பழக்கங்களில்
நம்ம வந்து இப்போ கெட்ட பழக்கங்கள் கடைபிடிக்காமல் பார்த்துக்கணும், கெட்ட பழக்கங்கள் வந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்கு மரியாதை தருகிற வேலைகளை செய்யணும். இப்போ சில குழந்தைகளை வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் கெட்ட வேலைகள் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் அவமானப்படுத்துகிறாங்கல்ல. அதனால் என்ன பண்ணுறோம், அதுவே ஒரு அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை வந்து நல்லா புகழ்கிறாங்க, பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் அடிமையாகி நல்ல பழக்கங்களை செய்வாங்க. அதுவே அந்த அம்மா அப்பா வந்து நீ கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கும்போது அந்த பெற்றோர்களால் அவமானப்படுத்தப்படும் போது அப்போ அந்த அவமானத்தை தருகிற வேலைகளை தான் செய்வாங்க. அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அவமானத்தை தருகிற வேலை தான். என்ன தான் செஞ்சாலும் இந்த அம்மா அப்பா நம்மளை அவமானப்படுத்த போகிறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்ட போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, குறை சொல்ல போகிறாங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம நல்லதை செய்யணும்? இவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு புகழை தருகிற ஒரு வேலையை நம்ம எதுக்கு செய்யணும்? புகழுக்கும் மரியாதைக்கும் இவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. அதுக்கு அர்த்தமே தெரியாத இவங்ககிட்ட போய் புகழை தருகிற மரியாதை தருகிற வேலையை நம்ம எதுக்காக இவங்ககிட்ட செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவமானப்படுகிற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து இது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு கெட்ட பழக்கங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா புகழை தருகிற மரியாதையை தருகிற வேலைகளை நம்ம செய்யணும். செஞ்சாக்கா கெட்ட பழக்கங்களை நோக்கி நம்ம போக மாட்டோம்.